திரு பிரகாஷ், லஞ்ச ஒழிப்புத்துறை எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்காக பயன்படுத்தப்படுது. எப்படி மத்திய அரசாங்கம் மேலே குற்றச்சாட்டு வருதோ அதே குற்றச்சாட்டு தற்போது திமுக அரசு மீதும் வைக்கிறாங்க. இல்லை சார், இதில் 2 பாயிண்ட் மட்டும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு இல்லை. இதுக்கு செக் பீரியட் கிடையாது. சொத்து குவிப்பு வழக்கு தான் செக் பீரியட் இருக்குது. ஜெயலலிதா மேலே இருந்த சொத்து குவிப்பு வழக்கு 91, 96 செக் பீரியட். இல்லை, அவர் என்ன கேட்குறாரு, எந்த காலகட்டத்திலேருந்து எந்த காலகட்டம் அது ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் நடந்த டெண்டர் முறைகேடு வழக்கில் அறப்போர் இயக்கத்தோட கம்ப்ளைண்ட் அரவுண்ட் 700 crores, ரைட்டா? 740 crores அவங்களோட கம்ப்ளைண்ட்டு. இவங்க அனலைஸ் பண்ணியிருக்கிறது அதை விட கம்மியான அமௌண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த வழக்குக்காக நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் கேட்குறீங்களே, அறப்போர் இயக்கம் கொடுத்த உடனே அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கலையான்னு கேட்குறீங்களா? அறப்போர் இயக்கம் ஜெயராமனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க இந்த புகாருக்காக. அதாவது அவர் தவறான தகவல்களை கொடுக்கிறார், அவர் அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை கொடுக்கிறார் என அதிகாரிகள் புகார் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணார். எங்கள் ஹைகோர்ட்டில் குவாஷ் பண்ணார். ஒன்று. ரெண்டாவது, இந்த வழக்கு முழுக்க ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு விஷயம். இந்த வழக்கோட லாஸ்ட் விஷயம் எப்படின்னா, 2023 ஜூன் அப்போ தான் இந்த வழக்கு ஹைகோர்ட்டில் வருது. ஹைகோர்ட்டில் என்ன கிளியராக சொன்னாங்கன்னா, ஏற்கனவே ஒரு வழக்கை அதிமுக பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா, ஹைகோர்ட்டில் போட்டுட்டு ஹைகோர்ட்டில் ஹியரிங்கில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை ஹைகோர்ட்டுக்கு தெரியாமல் க்ளோஸ் பண்ணாங்க. அதனால் இந்த வழக்கில் எது நடந்தாலும் ஹைகோர்ட்டுக்கு தெரிவிச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும், நீங்கள் ப்ரிலிமினரி என்கொயரியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அனுமதியை யார் கொடுக்கறது? ஹைகோர்ட், நீதிமன்றம் கொடுக்குது. திமுக கிடையாது, திமுக அரசு கிடையாது. இந்த விஷயத்தில் நீங்கள் ப்ரிலிமினரி என்கொயரியை கம்ப்ளீட் பண்ணோன்ற பர்மிஷனை கொடுக்கறது ஹைகோர்ட்டு. அதோட கடைசி ஹியரிங் 2023 ஜூன் மாதம்தான் வருது, ரைட்டுங்களா? 2023 ஜூன் மாதத்துக்கு வந்ததை 2024 வரைக்கும் டிலே பண்ணது வேணா திமுக மேலே குற்றம் சொல்ல. அதுதானே அவங்களுடைய கேள்வியே. அதுதான் ஒரு வருஷம் அவங்க குற்றச்சாட்டு முன்னாடியே இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து இப்போது சம்மிங் அப் பண்ணதுலேருந்து நான் சொல்கிறேன். சம்மிங் அப் எப்படி வந்ததுன்னா, இது ஹைகோர்ட்டுக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயம், இது திமுக அரசு பழி வாங்கிறதுக்காக போடுறாங்க அப்படின்னா. அக்னீஸ்வரன் கேட்டதில் ஒரு முக்கியமான வேலிட் பாயிண்ட் ஒன்று தான். கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர் மேலே ஏன் கேஸ் போடல? இன்னொன்று, இப்போது சொன்னார் இல்லைங்களா, ஐபி அட்ரஸ் சம்மந்தமாக குவாஷ் பண்ணிட்டாங்கன்னு. இந்த புகாரில் தாமஸ் ஐசக் அப்படின்றவர் ராங் ஐபி அட்ரஸ், சிங்கிள் ஐபி அட்ரஸில் ஆப்ரேட் ஆகிறாரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்டு ஒரே ஐபி அட்ரஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேரும் ஒரே ஐபி அட்ரஸில் போடுறாங்க. அதே மாதிரி மிஸ்ஸிங் லிங்க்கு, மழைநீர் வடிகால் அமைச்சதில் மிஸ்ஸிங் லிங்க்கை தான் இணைக்கிறேன்னு போகிறாங்க, அது நடக்கலை அப்படின்றது. அதே மாதிரி சாண்டை பயன்படுத்துறது 50 cubic feet, 120 cubic feet அந்த ஆற்று மணலை பயன்படுத்தினா வரக்கூடிய முறைகேடுகள். இதெல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணது யாருன்னா, கோவிந்த ராவ் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு டெக்னிக்கல் ஹெட்டு. அவர் பேர் இங்கே இல்லை, எஃப்ஐஆரில் கிடையாது. கார்த்திகேயன் பேர் எஃப்ஐஆரில் கிடையாது, ரைட்டுங்களா? இது மாதிரி நிறைய கோவையில் நடந்த விஷயங்கள், சென்னையில் நடந்த விஷயங்கள், இது மாதிரி பல விஷயங்களுக்காக அறப்போர் இயக்கம் ஜெயராமன் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவர் திமுக ஆட்சியில் குரல் கொடுக்குறாரு. அதிமுக ஆட்சியில் நடந்த கேபி பார்க் கன்ஸ்ட்ரக்ஷனில் நடந்த ஊழலுக்கு போகிறாரு. பஸ் தானே திரு கலை கேட்குறாரு, ஓபிஎஸ் மேலே, வைத்திலிங்கம் மேலே இருக்க கேபி பார்க் யாருக்கெல்லாம் வேகம் எடுக்க, கேபி பார்க் ஓபிஎஸ் திமுகவினர் மீதான அறப்போர் இயக்கத்தின் குற்றச்சாட்டுகள் வேகம் எடுக்கலை. கேளுங்க, அது ரைட்டு, அவரோட கன்செப்ஷன் ரைட். கேபி பார்க்கு ஓபிஎஸ், ரைட்டுங்களா? பஸ் ஷெல்டர், அது இல்லாமல் நிறைய 36 புகார்கள் இது வரைக்கும் அறப்போர் இயக்கம் கொடுத்துருக்கு.
இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலே வந்து டோட்டலாகவே நடவடிக்கைகள் இல்லை. ஆனால் என்ன ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, எப்படி ஊழல் வழக்குக்கு டெண்டர் வழக்குக்கு செக் பீரியட் இல்லைன்றதோ அதே மாதிரி இந்த விஷயத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது எஃப்ஐஆர். இதையே டிலேடாக தான் போட்டிருக்காங்க, ரொம்ப டிலேட் எஃப்ஐஆர். 2023 ஜூனில் கோர்ட் பர்மிஷன் கொடுத்ததை மாற்றி இப்போ தான் போட்டிருக்காங்க. இதுவே டிலேட் எஃப்ஐஆர். இட் இஸ் ஒன்லி அன் எஃப்ஐஆர். எஃப்ஐஆர்ன்றது முதல் தகவல் அறிக்கை. அடுத்தது சார்ஜ் ஷீட் வரணும். சார்ஜ் ஷீட்டு, அதுக்கப்புறம் கேஸு, ட்ரையலு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இவர் சொல்கிற மாதிரி கார்த்திகேயனை கண்டிப்பாக ஸ்பேர் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கார்த்திகேயன் இதில் பியூட்டிஃபுல் ஃபேக்ட் என்ன தெரியுங்களா, இந்த கார்ப்பரேஷன் அதிகாரிகள் மேலெலாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா, இதுக்கு அப்ரூவல் கொடுக்க வேண்டியது கார்த்திகேயன். அதெல்லாம் வாங்கிடுறாங்க. ஆனால் கோவிந்தராவுக்கு கார்த்திகேயன் அப்ரூவல் கொடுக்கல, அதனால் அவர் பேர் வந்து இங்கே இல்லை. ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் இந்த விஷயங்கள் எல்லாமே வரும். இதுவே ரொம்ப டிலேடு ஸ்டெப்பு. ரொம்ப இந்த ஆட்சி அதிமுகவை முடக்க, திரு வேலுமணியை முடக்க, இல்லை அதிமுக மீதான ஒரு ஊழல்ங்கிற ஒரு கட்டமைப்பை, பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக திமுக முயற்சிக்குதான்னு தான் கேள்வி. அதுதான் சார், அதிமுகவை முடக்கணும். பெரிய கொஸ்டினே என்னன்னா, இந்த இப்போ வந்து திமுக ஆட்சி வந்து ரொம்ப ஸ்பீடாக 96ல் வந்த கலைஞர் வந்து டான்ஸ் துக்கையாண்டியும் நல்லம்ம நாயுடும் வச்சு டான்ஸிலேருந்து கலர் டிவிலேருந்து ஏகப்பட்ட வழக்குகளை வந்து போட்டாங்க அதிமுக மேலே. பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்ற அந்த டேர்ம் வந்து அப்போ தான் வந்துச்சு. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்தப்புறம் இப்போது இதே சொல்கிற கார்த்திகேயன், பிரகாஷ், இந்த உள்ளாட்சித்துறையில் வந்து மிகப்பெரிய ஊழல், அதே மாதிரி சுகாதாரத்துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல், விஜயபாஸ்கர், அந்த மாதிரிலாம் நிறைய நமக்கே தெரிஞ்சு நம்ம பத்திரிகையாளராக உட்காந்துட்டு 24/7 அதுக்கான முகாந்திரம் இருக்கணும் அரசுக்கு. அதுக்கு அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலை. அந்த மாதிரி முகாந்திரங்கள் இருக்குது. அறப்போர் இயக்கங்கள் மாதிரி இயக்கங்கள் புகார் தெரிவிச்சிருக்கு. ஆனால் அந்த அமைச்சர்கள் மேலே பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் சொத்து குவிப்பு வழக்கு மட்டும் எல்லா அமைச்சர்கள் மேலேயும் போட்டாச்சு. ஏன்னா சொத்து குவிப்பு வழக்கில் வந்து ஜெயலலிதா மாதிரி தப்பிக்க முடியாது. ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் லைவ் வித் அன் அக்யூஸ்ட். உனக்கு இல்லைன்றதை நீ ப்ரூஃப் பண்ணும். அதான் சொத்து குவிப்பு வழக்கோட பியூட்டிஃபுல்னஸ் தென் தி கரப்ஷன் கேசஸ். அப்போ அதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. இதில் வரக்கூடாது, இதில் வந்து வழக்கு போடலன்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க ஹைகோர்ட்டில் அறப்போர் இயக்கம் தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது தொடர்ந்து ஹியரிங்க்கு வருது. அப்போது நீ வந்து கோர்ட்டுக்கு தெரியாமல் இந்த வழக்கெல்லாம் மூடிடக்கூடாதுன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அப்போது 2023 ஜூனில் VNDAC சொல்லுது, நாங்கள் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அப்புறம்தான் இப்போ 2024 போடுறாங்க. இது ஏதோ உதயநிதி வந்து இன்சிஸ்டன்ஸில் இது போடப்பட்டதா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த விஷயம் என்பது முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப லேட்டாக போட்டிருக்காங்க. இது வந்து வெறும் ஒரு இனிஷியல் செயல்பாடுகள் தான். எஃப்ஐஆர் இந்த ஸ்டேஜ் வரும். இதில் அதிமுகவை பழி வாங்கணுன்ற ஒரு ஃபேக்டர் அப்படின்றது வந்து இல்லை. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard